வெல்கம் டு தனாஸ் வே. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா பாலக் பூரி செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. பாலக் பூரி செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ மாவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கட்டை பாலக் எடுத்துக்க சொல்ல கால் கிலோவுக்கு ஒரு கைப்பிடி அளவு பாலக் இருந்தா போதும். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில நம்ம பிளான்ச் பண்ண போறோம். நல்லா கொதிக்கிற தண்ணியை கீரை முழுகிற அளவுக்கு ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது மூடி போட வேண்டாம், கலர் மாறிடும். ஸோ மூடி போடாம 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஜாரில் போட்டாச்சு. இப்போ ஃப்ளேவருக்காக ஒரு 10 சீரகம். ரொம்ப அதிகமாக போட்டால் ஃப்ளேவர் நிறைய இருக்கும். ஸோ லைட்டாக போடுங்க. அரிசி வந்து காமிக்கிறேன். அரிசி வந்தாச்சு. இப்போ மாவில் கலந்து விட்டுக்கலாம். தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம ஜாரை கழுவி கூட ஊற்றிக்கலாம். பூரிக்கு தேவையான உப்பு, எப்படியும் மாசத்துக்கு 4 தடவை கண்டிப்பா பூரி செய்வோம். ஸோ ஒரு நாள் கேரட் பூரி, பாலக் பூரி, பீட்ரூட் பூரி, ஸோ அது மாதிரி நம்ம கலர் கலராக செஞ்சு கொடுத்தோன்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. லைட்டாக நெய் தடவி அது மேலே காயாம நம்ம தடவிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி சுட்டுக்கலாம். தரட்டிக்கலாம். தரட்டிக்கலாம். இதே மாவுல இந்த அளவுக்கு நம்ம தரட்டி வச்சுக்கலாம். எல்லாம் புரியும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்ப பூரி போட்டு எடுத்துக்கலாம். வாவ், கலர் பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. கலரு ரொம்ப தீய வச்சீங்கன்னா கலர் போயிடும். பூரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிக்கலாம். பாலக் பூரி சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இது தொட்டுக்கிறதுக்கு சன்னா கிரேவி பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.